சிம்புதேவனோட கெரியர்ல அவர் இயக்கிய புலி திரைப்படம் அவருக்கே பெரிய தலைவலி. அதுக்கப்புறம் சிம்புதேவனோட நடமாட்டத்தை பார்த்தா போதும், புலியை கண்ட மான் போல ஓட்டம் எடுக்குது இண்டஸ்ட்ரி. இந்த நிலையில தான் தன்னோட ஃபர்ஸ்ட் பட தயாரிப்பாளர் சங்கர் கிட்டமே தஞ்சம் அடைஞ்சிருக்காரு அவரு. 23ஆம் புலிகேசி பார்ட் 2 திட்டத்தோட வடிவேலையும் வளைச்சாரு. ஆனா வடிவேலு கேட்ட சம்பளத்தால கிறுகிறுத்த சங்கர் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி புலிகேசியை ஓய்வெடுக்க சொல்லிட்டாரு. இதனோட விளைவு வடிவேலு வானம் பார்த்த பூமி ஆயிட்டாரு. மழை எப்போ வர்றது, கிளை எப்போ விடுறது அப்படின்னு இருந்தாலும் தன்னோட ஹீரோ ஆசைய சங்கர் சொல்ற வரைக்கும் ஒத்தி வச்சிட்டு இருக்க அவரு மறுபடியும் இளம் ஹீரோக்களோட கும்மாலம் அடிக்க இறங்கிட்டாரு. சமீபத்துல இவரை அப்ரோச் பண்ண 2 படங்கள்ல ஓகே சொல்லி சைன் பண்ணியிருக்காராம் அவரு. ஒரு படத்துல ஜிவி பிரகாஷோட, இன்னொரு படத்துல விஜய் சேதுபதியோட நடிக்க இருக்காராம். சம்பளம் அப்படின்னு பார்த்தாக்கா ஹீரோன்னா ஒரு ரேட்டு, வெறும் காமெடினா ஒரு ரேட்டு. அதிக சம்பளம் கேட்டு சங்கரை படுக்க வச்ச மாதிரி எல்லாரையும் படுக்க வச்சா பொழப்பு எனத்துக்கு ஆவறது.